ஹாய் எவ்ரி ஒன், என் பேர் புனிதா. நான் பிஎம்சி மெடிடேஷன் சென்டரில் மெடிடேஷன் லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 6 மந்த்ஸாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிஎம்சி மெடிடேஷன் சென்டருடைய ஃபவுண்டர் பத்ரிஜி சார், அவருடைய வீடியோஸ் நிறைய நான் கேட்டிருக்கேன். அவருடைய வீடியோஸில் அவர் ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு புத்தகம் பேர் என்னென்னா யூ ஃபார் எவர் பை டி லாப்சங் ராம்பா, டியூஸ்டே லாப்சங் ராம்பான்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு திபெத்தியன் மாஸ்டர். ஸோ இந்த புத்தகத்தை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நான் பண்ண போகிறேன். இந்த புத்தகம் படிக்கும் போதே நான் ஒரு சாப்டர் பை சாப்டராக நான் அதை படித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்திங்கன்னா, ஈவன் அந்த முன்னுரைன்னு இருக்கும் இல்லைங்களா, அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த புத்தகம் எழுதப்பட்டதுக்கான நோக்கம் இதை ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. ஆனால் அந்த கோர்ஸ்க்கான செலவு, அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் செட் பண்ணணும், இதெல்லாம் பார்த்து இது ரொம்ப செலவாகும், இது மக்களை போய் ரீச் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்றதுனால இதை ஒரு பப்ளிஷரோட அவங்க காண்டாக்ட் பண்ணி இதை ஒரு புத்தகமாக வெளியிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னென்னா, அதில் கேள்விகள் எழுந்தால் நம்ம டீச்சரோட நம்ம கேட்கும் கேள்விகள் இதில் கேட்க முடியாது. அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்றாங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை இன்னும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, கூர்ந்து படிச்சிங்கன்னா இது இன்னுமே ரொம்ப, அதாவது இந்த புத்தகம் ரொம்ப ஒரு ப்ரிஷியஸான விஷயம்ன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கே நம்ம சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். இது எதுக்குன்னா, அப்போ தான் நம்மளால் அந்த புத்தகத்தில் டீப்பாக நம்மளால் போக முடியும் அப்படின்ட்டு ஃபியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு சைக்கிங் ரீடிங் கூட பண்ண வரும். அதாவது சைக்கிங்னா என்ன சொல்கிற, ஒரு அந்த மனசு சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் தான். ஸோ இது அதை பற்றின புத்தகம் தான் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு டெடிகேஷன் இருக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே நேரமாக இதை சூஸ் பண்ணி படிக்கணும். காலையில் 6 மணிக்கு படிக்கிறீங்களா, தினைக்கும் 6 மணிக்கு படிங்க. இல்லை எனக்கு காலையிலலாம் எழுந்து டைம் இல்லை, நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் எனக்கு டைம் இருக்குன்னா தினைக்கும் நைட்டு 10 மணிக்கு படிங்க. ஸோ சூஸ் யுவர் டைம். அந்த ரெகுலர் டைமிங்கை நீங்கள் எவ்ரிடே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் எந்த இடத்துல உட்காந்து படிக்கணுன்றதும் நீங்கள் டிசைட் பண்ணணும். அந்த இடம் யாருமே உங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப காமாக இருக்கணும் அந்த இடம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெட்டர் நீங்கள் ஒரு ரூமை சூஸ் பண்ணுங்கள். அந்த ரூம் இன்கேஸ் அது டே டைமில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த கர்டைன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, வெறும் ரீடிங் லேம்ப் மட்டும் போட்டுக்கோங்க. அந்த ரீடிங் லேம்ப் எதுக்குன்னா உங்களோட புக்கை படிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. கர்டைன்ஸ்லாம் கூட நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு குஷன் இருக்கிற சேரோ இல்லை ஒரு ரிக்ளைன் சேரோ, ஏதோ ஒரு சேர் எதில் நீங்கள் உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களோ அந்த சேரில் உட்காந்துக்கிறதோ இல்லை சாஞ்சு படுத்துக்க சொல்கிறாரு. ஒரு சத்தம் கூட இருக்கக்கூடாது. டோரை லாக் பண்ணிக்க சொல்கிறாரு. முடிஞ்சால் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுங்க, நான் புக் ரீட் பண்ண போகிறேன், நான் அடுத்த 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த புத்தகத்தை ஸ்லோவாக படிக்க ஆரம்பிக்க சொல்கிறார். ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது இந்த புத்தகத்தை சும்மா கதை புக்கு படிக்கிற மாதிரி, கதை புக்கு இல்லை, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோவில் படிக்க சொல்கிறார். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி அமைதியாக இருந்து அதில் இருக்கிற கருத்துக்களை உள்ளே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறார். ஓகேங்களா? இன்னொன்று முக்கியமான விஷயத்த நான் மறந்துட்டேன். சேரில் உட்கார்ந்த பிறகு அவர் இன்னொன்றும் சொல்கிறாரு, நம்மளை 3 தடவை டீப் ப்ரீத், நல்லா ப்ரீத்தின் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ண சொல்கிறார். அது மாதிரி 3 தடவை பண்ண சொல்கிறார். பண்ணி முடித்த பிறகு ஒரு தடவை ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா 3 to 4 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ண சொல்கிறார் பிரெத்தை. அப்புறமா ரிலீஸ் பண்ண சொல்கிறார். இதை அந்த 3 டைம்ஸ் செஞ்சு முடித்த பிறகு இன்னொரு தடவை பண்ண சொல்கிறார். இதுவும் பண்ணி முடித்த பிறகு
ஒரு நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி அப்படியே படுக்க சொல்கிறார் அந்த சேரில். படுத்து அப்புறமா படுத்துனா அப்படியே தூங்கிடாதீங்க, ஒரு 2 செகண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக கண்ணை திறந்து ஒரு சாப்டர், இது ஏன்னா இது ஒரு கோர்ஸுன்றதுனால லெசன் 1, லெசன் 2, லெசன் 3 அப்படின்னு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனை வந்து நீங்கள் மெதுவாக ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவில் படிக்க சொல்கிறார். படித்து முடித்த பிறகு அதை மனசில் உள்ள நல்லா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகிற மாதிரி ஒரு நிமிஷம் அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை அப்படியே உள்வாங்க சொல்கிறார். இதை வந்து எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி மனப்பாடலாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இதில் இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்க சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ நான் நாளைக்கு இந்த புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து என்னன்றதை ஒவ்வொரு லெசன் பை லெசனாக உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன். ஓகேங்களா? பாய்.